வணக்கம். இப்பொழுது நாம் இந்த ஆர்டிக்கிள் பார்க்குறோம். அதில் வைப்ளிஷ் ஃபெமினின் பெண்பால் ஆர்டிக்கிள். ஒவ்வொரு பெயர் சொல்லுக்கு முன்னாடியும் ஒரு ஆர்டிக்கிள் இடம்பெறும். அது ஆர்டிக்கிள் மட்டும் இடம்பெறாது, அதோடைய டெக்ளினாட்சியன் அது ஒவ்வொரு தடவையும் அந்த மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் டெக்ளினாட்சியன் சொல்கிறாங்க. அதனால் முதல்ல அந்த வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த வார்த்தைகள் ஃபெமினின், இந்த வார்த்தைகள் பெண்பால் பெயர் சொற்கள் அப்படின்னாக்க அது எப்படி கண்டுபிடிக்கிறது சில குறிப்புகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக பெண் மக்கள் பொதுவாகவே பெண்பாலாகவே குறிக்கப்படுகின்றனர். ஏறக்குறைய 99% பெண் மக்கள் அப்படி தான் ஃபெமினின் அப்படின்னு வச்சுங்க. டி மூட்டர், டி ஃப்ரவ், டி ஷ்வெஸ்டர், டி ஓமா, டி டான்டர், இதெல்லாம் இது மாதிரிலாம் பெண்களை குறிக்கிறது. டி மூட்டர்னா அம்மா, டி ஃப்ராவுனா பெண், டி ஷ்வெஸ்டர்னா சகோதரி, டி ஓமா அப்படின்னா பாட்டி, டி டான்ட் அத்தை. ஆமாம், ஆனால் சிறிய பெண் கேர்ள் அப்படின்னு சொல்கிறோம்ல, சிறிய பெண்களை சொல்லும்போது டஸ் மேட்சன் அப்படின்னு சொல்கிறோம். டஸ்ன்னு வந்துடுது. அது மட்டும் ஒன்று மாறும். மற்றபடி பொதுவாக ஒரு 99% அது அந்த பெண் மக்களை குறிக்கிறது எல்லாமே பெண்பாலாக தான் இருக்கும். அதே மாதிரி எண்கள் எப்பொழுதுமே பெண்பாலாக தான் இருக்கும். அதாவது எண் 1 2 3 4 சொல்லணும்னா அதுக்கு கூட ஆர்டிக்கல் உண்டு. அதே மாதிரி அல்ஃபபெட்டுக்கும் ஆர்டிக்கல், அது நோய்ட்ரும், அது தஸ் அப்படின்னு வரும். இது எண்களுக்கு டி ஐன்ஸ், டி ஸ்வை, டி த்ரை, டி ஹுண்டட், இது மாதிரி அப்படியே சொல்லிகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இன் அப்படின்னு ஒரு பின்னொட்டோடு முடியும் தொல் பெயர் சொற்கள் பெண்பாலாகத்தான் இருக்கும். அது 100%. அதாவது இன் அப்படின்னு முடியும். உதாரணத்துக்கு லேரர்னா டீச்சர், லேரரின் தான் பெண் ஆசிரியர். அது மாதிரி ஆர்ட்ஸ் அப்படின்னா மருத்துவர், எட்ஸ்டென் அப்படின்னா பெண் மருத்துவர். அது மாதிரி பாருங்களேன், டி லேரரின், டி எட்ஸ்டென், டி தியோலோகின், டி கிறிஸ்டின். கிறிஸ்ட்னா கிறிஸ்தவன், கிறிஸ்டின்னா பெண் கிறிஸ்தவர் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி கிறிஸ்தவள் அப்படின்னு அர்த்தம். இண்டர் தி இண்டர்னா ஆண், ஒரு இந்தியன். இண்டரின் அப்படின்னா பெண், ஒரு இந்திய பெண் அப்படின்னு அர்த்தம். டி இண்டரின், டி லேசரின், டி மூசிக்கரின், டி ப்ரொஃபஸோரின், டி ஃப்ராய்டின், இது மாதிரி வரும். அதே மாதிரி 80% ஆறுகள் பெயர்கள் பெண்பாலாக தான் இருக்கும். 80%, அதாவது 1-2 மாறலாம், ஆனால் 80% அது பெண்பாலாக. டி எல்ப, டி மோசல், டி டோனவ், டி ஓடர், டி வேசர். ஆனால் டேர் ரைன் ரிவரும் இங்கே முக்கியமான ஒரு ரிவர். டேர் ரைன், டேர் நெக்கார், இது மட்டும் அப்படி மாறும். அது மாதிரி ஏன்னா ஒரு 80% மேலே அது இப்படி தான் இருக்கும். பூக்கள், மரங்கள், அதனுடைய பெயர்கள் ஒரு 90% அது ஃபெமினின், ஒரு பெண்பாலாக தான் இருக்கும். டி ஐஷே, டி லிண்ட, டன்ன, டி ரோஸ, டி துல்ப, டி ஹெக்க, டி ப்ளூமு, அது மாதிரி ஏறக்குறைய அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி கீழ்கண்ட இந்த பின்னொட்டோடு இந்த சஃபிக்ஸ் இதோடு வந்துச்சுன்னா அது பெண்பால், 100% பெண்பால். ஹைட் அப்படின்னு முடிகிற எல்லா சொற்களும் HAIT, ஹைட் அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா எல்லாமே அது ஃபெமினின். ஐன் ஹைட், ஷொயின் ஹைட், பிளிண்ட் ஹைட், ஃபவுல் ஹைட், ஜிஷர் ஹைட், மென்ஷ் ஹைட், கிண்ட் ஹைட், வார் ஹைட், கெவோன் ஹைட், இதெல்லாம் அப்படி தான் வரும். நம்ம ஊஎன்கே இதை முடிஞ்சாலும் அது பெண்பாலாக தான் வரும். சைட்டுங், ப்ரீஃபுங், நாருங், பில்டுங், லொய்ஸுங், பெரெட்ஸ்டெல்லுங், வோனுங், யூபுங், அப்வெக்ஸ்லுங், அன்லைட்டுங், அது மாதிரி இதெல்லாம் கைட், KAET, கைட் அப்படின்னு வார்த்தை முடிஞ்சுன்னா அது கண்டிப்பாக பெண்பாலாக தான் இருக்கும். ஜேயன்ஸ் வியூடிஷ்கைட், ஃபெஸ்டிஷ்கைட், கெஃபியோலோசிஷ்கைட்,
Ernsthaftigkeit, Sichtbarkeit, Sauberkeit, Eitelkeit, Höflichkeit, Freundlichkeit, Einsamkeit, Süßigkeit, Schwierigkeit, Geschwindigkeit அப்படின்னு வரும். அதேமாதிரி ஷாஃப்ட் அப்படின்னு முடிஞ்ச எல்லா சொற்களும் அது ஃபெமினின் வார்த்தை தான். ஃப்ராயின்ஷாஃப்ட், லான்ஷாஃப்ட், ஐகன்ஷாஃப்ட், கெசல்ஷாஃப்ட், குன்ஷாஃப்ட், ஓன்கெமென்ஷாஃப்ட், ஷ்வாங்கர்ஷாஃப்ட், மிட்க்ளீட்ஷாஃப்ட், இது மாதிரி. அதுமாதிரி டேட்டுன்னு முடிகிற சொற்கள்லாம் ஃபெமினாக தான் இருக்கும். யூனிவர்சிட்டேட், fakultät, Spezialität, Qualität, Realität அப்படிங்கிறதுலாம் அப்படி தான் வரும். அது மாதிரி அப்படின்னு முடிஞ்ச சொற்கள்லாம் ஃபெமினாக தான் வரும். கிரிட்டிக், மியூசிக், ஜிம்னாஸ்டிக், பொலிட்டிக், மேத்தமேட்டிக், மியூசிக், லிரிக், எத்திக், பானிக், அது மாதிரி இதெல்லாம் ஃபெமினின் பெண்பால் சொற்கள். என்ஸ், ஏஎன் இட்ஸெட், இது வந்து டி கான்ஃபரன்ஸ், கான்ஸ்வெக்வன்ஸ், ஃப்ரீக்வன்ஸ், எக்ஸிஸ்டன்ஸ், ஆடியன்ஸ், டெண்டன்ஸ், இதெல்லாம் வந்து இது மாதிரி வரும். இப்போ வே அப்படின்னா இது மாதிரி வந்துச்சுன்னா இனிஷியேட்டிவ், பெர்ஸ்பெக்டிவ், ஆல்டர்னேட்டிவ், டிரெக்டிவ், இதெல்லாம் வந்து ஃபெமினின். நெஸ் அப்படின்னு முடிகிற சொற்கள்லாம் ஃபெமினாக தான் வரும். ஃபிட்னஸ், கிளவர்னஸ், கூல்னஸ், அது மாதிரி. அதுமாதிரி டே அப்படின்னு முடிகிற சொற்கள்லாம் பாலாடு, ஃபசாடு, மாஸ்கராடு, ஒலிம்பியாடு, மார்மலாடு, லிமோனாடு, ஷோக்கோலாடு, இதெல்லாம் வந்து ஃபெமினின். அப்படியே கே பாருங்க, கராஜ், ஏட்டாஜ், கரேஜ், அது வந்து இங்கிலீஷ் வார்த்தை தான், அது வந்து அப்படி மாற்றிருக்கிறாங்க. கார்ட்டோனாஜ், பிளாமாஜ், இது மாதிரி வரதெல்லாம். அது மாதிரி ஈரு, அல்யூரு, ப்ரஷூரு, பர்டியூரு, இது மாதிரிலாம் வந்து அதெல்லாம் வார்த்தை. ஈனு, மார்கரீனு, லாட்ரீனு, மஷீனு, விட்ரீனு, கபீனு, இந்த மாதிரி சொற்கள்லாம் அது வந்து ஃபெமினாக தான் வருது. ஒரு ஆர்டிக்கிள் இருக்குது. இந்த இப்போ வந்து நோய்ற்றும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். டஸ் அப்படிங்கிற நோய்ற்றும் பொதுவான வார்த்தைகள், அதாவது அந்த வார்த்தைகளை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஜெண்டர் தான் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். நோய்ற்றும் எப்படி கண்டுபிடிக்கிறது. டஸ் அப்படிங்கிற ஆர்டிக்கிள் வரும். அதுக்கெல்லாம் எல்லா வினைச்சொற்களையும் நாம் பெயர் சொல்லாகவும் பயன்படுத்த முடியும். அத்தகைய சொற்கள் பொதுவின் பாலாக கருதப்படும். அதாவது எல்லா வினை சொற்களும் வெர்புன்னு சொல்கிறோம்ல, அதை வந்து நம்ம டஸ்ன்னு மாற்றி அது வந்து பெயர் சொல்லாமல் கொமன், அது வந்து ஒரு வெர்பு, வா அப்படின்னு அர்த்தம். அது வந்து டஸ் கொமன் அப்படின்னா வருதல், வருகை, இது மாதிரி கூட பயன்படுத்திக்கலாம். கேயன்னா போ அப்படின்னு அர்த்தம். டஸ் கேயன் அப்படின்னா போகுதல், இல்லை செல்லுதல், இப்படி இந்த மாதிரி அர்த்தம், அந்த மாதிரி அர்த்தம். அதே மாதிரி ஸ்பீலன் அப்படின்னா விளையாடு, ஸ்பீலன் அப்படின்னா விளையாடு வர்பில். டஸ் ஸ்பீலன் அப்படின்னா விளையாட்டு, அந்த விளையாடு, அந்த மாதிரி அர்த்தம். அது மாதிரி நான் வந்து டஸ் ஐன் கவுஃபன், டஸ் கேயன், இதெல்லாம் வந்து வர்பிலேருந்து அதை வந்து பெயர் சொல்ல மாற்றிருக்கோம். கொம்மன், லவ்ஃபன், ஜிங்கன், ஸ்விம்மன், ஸ்பீலன், அதெல்லாம் வந்து கேபிட்டல் லெட்டர். எப்போ எல்லா நவுனுக்குமே கேபிட்டல் லெட்டர் போட்டுடணும், எல்லாத்துக்குமே கேபிட்டல் லெட்டர் போடணும். நவுனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி தான் கண்டுபிடிக்கணும். நவுன் எப்பொழுதுமே எங்கே வந்தாலும் அது வந்து கேபிட்டல் லெட்டர் தான் தொடங்கணும், அதாவது பெரிய எழுத்தில் அந்த மாதிரி தொடங்கணும். அதே மாதிரி கே அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் முன்னோட்டோடு வந்த சொற்கள் அது வந்து 90% வந்து நோய்ட்ரூமாக தான் இருக்கும். கெமெல்டு, கெலேஸ்டர், கெபாய்டு, கெஷியர், கெஷெப், கெட்ரைடு, கெட்ரெங்க்,
அது மாதிரி கே அப்படிங்கிற தொடங்குற சொற்கள் 90% அது வந்து நோய்ற்றும் அந்த ஜெண்டராக தான் இருக்கும். அது பின்னங்கள் ஃப்ராக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து 100% அது வந்து இதாக தான் இருக்கும், நோய்ற்றும் அது மாதிரி தான் இருக்கும். திருட்டல், ஃபியட்டல், ஆக்டல் இதெல்லாம் வந்து அது மாதிரி வரும். அதேமாதிரி உலோகங்கள், மெட்டல்ஸ் அதெல்லாம் வந்து 90% அது வந்து நோய்ற்றுமாக தான் இருக்கும். கோல்டு, டஸ் கோல்டு அப்படின்னு வரும். டஸ் சில்வர், டஸ் பிளாட்டினம், டஸ் ஐசன், டஸ் அலுமினியம், டஸ் குப்ஃபர், டஸ் ஊராங் அது மாதிரி தான் வரும். அதே மாதிரி பன்மையில் இந்த உம்லவுட் வந்துச்சுன்னா, பன்மையில் உம்லவுட் வந்து முடிவில் ஏஆர் அப்படின்னு முடிஞ்சிருந்துச்சுன்னா அதோடைய சிங்குலர் ஒருமை வந்து கண்டிப்பாக பொதுவின் பாலாக தான் இருக்கும். அதே மாதிரி இப்போது உம்லவுட்டோட வந்து பன்மையில் உம்லவுட்டு ப்ளஸ் ஏஆர் வந்துருந்துச்சுன்னா அது இதாக மாறும் போது சிங்குலராக இருக்கும்போது அது வந்து பொதுவின் நோயற்றுமாக தான் இருக்கும். இது வந்து தஸ் ஹவுஸ், டி ஹாய்சர், டஸ் கிண்ட், டி கிண்டர், அதேமாதிரி லிஸ்டர் இது மாதிரி தான் அப்படியே வரும். அதுமாதிரி நிறங்கள் 100% அது வந்து நோயற்றுமாக தான் இருக்கும். நிறங்கள் டஸ் ரோட், சிவப்பு, பச்சை, மஞ்சள் நிறங்கள் சொல்கிறோம்ல, ஃபார்பன் அது பேர் ஃபார்பு, அது வந்து 100% அது வந்து நோயற்றுமாக தான் இருக்கும். டஸ் ரோட், டஸ் க்ரீன், டஸ் ப்ளவு, டஸ் கெல்ப், டஸ் வைஸ், டஸ் வியோலெட், டஸ் இண்டிகோ அது மாதிரிலாம் எல்லாமே. அதே மாதிரி கீழ்காலம் அந்த பின்னொட்டுள்ள பெயர்ச்சொற்கள் சஃபிக்ஸ், இந்த சஃபிக்ஸ் இருக்கிற அந்த சொற்கள் எல்லாமே பொதுவின் பாலாக நோயற்றுமாக தான் இருக்கும் 100%. ஹென் அப்படின்னு முடிகிறல, மேட்ஷன், பாய்ம்ஷன், ஸ்டேட்ஷன், ராடிஷன், ஹாய்ஷன், பிரெட்ஷன், ஷ்வைன்ஷன் இது மாதிரிலாம். ஷென் அப்படின்னு முடிஞ்சதெல்லாம் ஷென்னுனா ஒரு சிறிய அப்படின்னு அர்த்தம். லைன் அப்படின்னு முடிஞ்சாலும் அதே மாதிரி 100% அது வந்து பொதுவின் பல நோயற்றுமாக தான் இருக்கும். ரேஸ் லைன், ஃப்ராய் லைன், பீஷ் லைன், ரிங் லைன், கிண்ட் லைன் இது மாதிரிலாம். மென்ட் அந்த மாதிரி முடிஞ்சாலும் ரெகிமெண்ட், எக்ஸ்பெரிமெண்ட், ஆர்குமெண்ட், டாக்குமெண்ட், பிக்மெண்ட், அப்பார்ட்மெண்ட், அன்காஜ்மெண்ட். ஆனால் இங்கே வந்து என்கேஜ்மெண்ட்டை வந்து அன்காஜ்மோ அப்படின்னு சொல்கிறாங்க. அன்காஜ்மோ, அபானமோ அது இது ஃப்ரெஞ்சில் வந்து வார்த்தைங்கிறதுனால எனக்கு ஒரு மோ அப்படின்னு சொல்கிறாங்க. அபோனமோ, அன்காஜ்மோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து இங்கிலீஷில் என்கேஜ்மெண்ட், அபோனமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கு தஸ் அதுக்காக தான் சொல்கிறேன். அப்படிங்கிற முடிகிற சொற்கள் எல்லாம் நோய்ற்றும். ரைஸ்டும், கிம்னாசியம், யூனிவர்ஸும், ஆல்பம், டாட்டும், ஃபாக்டும், மேக்சிமும், அக்வாரியும், கிரேமியும், ஸ்டாடியும், புப்ளிக்கும், காலியும், வாக்ஸ்டும் இதெல்லாம் வந்து எட் அப்படிங்கிற முடிகிற சொற்கள்லாம் 100% பொதுவின் பலாக தான் வரும். பாங்கெட், அமுலெட், பார்க்கெட், டேப்லெட், எட்டிக்கெட் இதெல்லாம் வந்து மாதிரி வரும். அதே மாதிரி இன்னும் சில சொற்கள்லாம் 90% அப்படின்னு இந்த அந்த பின்னட்டோடு வர்றதெல்லாம் 90% நோயற்றுமாக தான் இருக்கும். நிஸ் அப்படிங்கிற முடிகிற சொற்கள் பெக்கென்ட்னிஸ், கெடேஸ்ட்னிஸ், டென்னிஸ், எர்லேப்னிஸ், மிஸ் ஃபெஸ்டென்னிஸ், எர்கேப்னிஸ், ஃபெர்ஹெல்ட்னிஸ், கெஃபெங்னிஸ் அது மாதிரிலாம் வரதெல்லாம் எப்படி வரும். அடுத்து அப்படிங்கிற முடியலாம் அது வந்து நோய்ற்றும். டஸ் ட்ரைனிங், டஸ் மீட்டிங், ஜாகிங், ஹியரிங், ஷாப்பிங், டோப்பிங் அது இங்கிலீஷ்லேருந்து வர வார்த்தை அது மாதிரி. ஆனால் டேர் புட்டிங் அது மாதிரி வருது. ஆனால் 90% இன்னொன்று முடியுது இருக்கிற இங்கிலீஷ் வார்த்தையாக இருக்கும். அதெல்லாம் வந்து டஸ் வரும். அதேமாதிரி அப்படிங்கிற முடிகிற சொல்லலாம் க்ளீமா, டாக்மா, பிளாஸ்மா, கொமா, தேமா, ஆஸ்த்மா அப்படிலாம். ஆனால் ஒன்றே ஒரு எக்ஸப்ஷன், ஒரு ஹவுஸ் நாமம் வந்து டி ஃபியர்மா. அதுமாதிரி அப்படிங்கிற சொற்கள் பூரா ஏறக்குறைய 90%
நோய்ற்றுமாக தான் இருக்கும். டஸ் ராடியோ, டஸ் அவுட்டோ, டஸ் பியூரோ, டஸ் ஸ்டூடியோ, டஸ் ரிசிக்கோ, டஸ் ஈகோ, டஸ் அபோ அப்படின்னு இது மாதிரி தான் நம்ம வந்து நோய்ற்றுமை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டாலே ஈஸியாக வார்த்தைகளை பார்க்கும்போது கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த ஃபார்முலா வச்சு. நன்றி. இந்த வாரம் பாடம் முடிந்தது. அனைவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் அந்த பாடத்திலே நாம் மீண்டும் சந்திப்போம். அதற்கு முன்னால் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு பின்னூட்டத்தில் அதை எழுதுங்க. இல்லைனா இமெயில் மூலமாக ஏதாச்சும் மற்ற வழிகள் வழியாக எங்கள்கிட்ட சொல்லுங்கள். அதை வந்து அடுத்தடுத்த காணொலிகளில் அதுக்கு விளக்கம் கொடுப்போம். மிக்க நன்றி.